வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியாத ஏதாச்சும் காலு இல்லது வந்துட்டு எஸ்எம்எஸ் ஏதாச்சும் மற்றவங்களுக்கு ஃபார்வேர்ட் ஆகுதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அதை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டயல் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து *#62* டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கால் பண்ணிக்கோங்க. சிம் ஒன்று இருந்தால் 1, 2 இருந்தால் 2, எது வேணுமோ எதில் செக் பண்ணுமோ அது கால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்துட்டு இது மாதிரி ஒரு டிஸ்பிளே ஒன்று பாப்பப் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு எந்தெந்த நம்பருக்கு ஃபார்வேர்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். இப்போ என்னோடது வந்துட்டு கால் மட்டும் வந்து ஃபார்வேர்ட் ஆகிட்டு இருந்தது. அதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதில் வந்து கால் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. செட்டிங்கில் சர்ச்சில் போயிட்டு இப்போ அதில் வந்து கால் ஃபார்வேர்டு செட்டிங் அப்படின்ட்டு இருக்குது. அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் என்னுடைய வோடாஃபோன் சிம்மை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதில் வந்து ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எதுக்கு வந்து கால் ஃபார்வேர்ட் ஆகுதா இல்லை அப்படிங்கிறது செக் பண்ணிகிட்டு இருக்குது. ஆல்வேஸால் எப்போ பிஸியாக இருக்கிறோமோ இல்லை எப்போ ஆன்சர் பண்ணலையோ எப்போ நாட் ரீச்சபிள் இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்னோடது பார்த்திங்கன்னா வந்துட்டு எப்போ நான் நாட் ரீச்சபிளாக இருக்கிறனோ அப்போ வந்துட்டு இந்த நம்பருக்கு வந்து என்னுடைய கால் வந்து ஃபார்வேர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிவிட்டு என்னுடைய நம்பரே வந்து கொடுத்துட்றேன். இன்னொரு நம்பரு இப்போ இது மாதிரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து உங்களுடைய நம்பர் வந்து நாட் ரீச்சபிள் அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய நம்பரே இன்னொரு நம்பர் இருந்ததோ இல்லை உங்களோட அப்பாவதோ அம்மாவதோ யாராச்சும் கொடுத்துட்டிங்கன்னா அந்த நம்பருக்கு வந்து கால் ஃபார்வேர்ட் ஆயிரும். நீங்கள் அது வந்து உங்களோடக்குள்ளே தெரியும். ஏன்னா இப்போ வந்து மற்றவங்க நம்பர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து உங்களுடைய கால் வந்து அப்போ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு கால் போகும். அது நீங்கள் உங்களுடைய ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பேசுனாங்கன்னா கால் அவங்களுக்கு போகும்போது அது என்ன ஏது அப்படிங்கிறது வந்து அவங்க ஒட்டு கேட்பான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வரும். நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய நம்பரை வந்து வச்சு செக் பண்ணிக்கோங்க. இதில் எதில் இருக்கோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இந்த நம்பர் வந்து நான் ட்ரூ காலரில் போட்டு செக் பண்ணும்போது இந்த நம்பர் வந்து எம்ஐ ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி வந்தது. இது வந்து மொபைல் வாங்கும்போது டிஃபால்ட்டாக அதில் இருந்த நம்பரு. அதனால் நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு என்னுடைய ஆல்டர்னேட் நம்பரே கொடுத்து நான் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ செக் பண்ணும்போது என்னுடைய நம்பரே தான் அங்கே வரும். அது மாதிரி உங்களுடைய நம்பரே வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து எப்போ நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து யாராச்சும் வந்து மொபைல் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா சப்போஸ் வந்து கால் ஃபார்வேர்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். செக் பண்ணி பார்க்கும்போது அதே பழைய நம்பரே வருதா இல்லை வந்து இப்போ நம்ம அப்டேட் பண்ண நம்பர் வருதா அப்படிங்கிறது கால் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ எந்த நம்பர் வருது நம்மளுக்கு அந்த பாப்பப்பில். இப்போ பார்த்திங்கன்னா வந்து வாய்ஸ் காலுக்கு வந்துட்டு என்னுடைய ஆல்டர்னேட் நம்பரே வந்து அப்டேட் ஆகிருச்சு. இது மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.